Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம மெட்ரோ கருணாகரன் சேனல் என்ன பண்ணுறோன்னா, சாப்டர் வைஸாக 1 மார்க்கு குவிஸ் மாதிரி அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கூகுள் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி HTTPS ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ப்ளூ கலர் இருக்கிறது நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 1 மார்க்கோடைய பேஜுக்கு போகும். அதில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் போர்ட் 1 மார்க் சாப்டர் 7 பை மெட்ரோ கருணாகரன் இருக்கும். அப்போ சாப்டர் நம்பர் 7 இருக்கிற 1 மார்க் நீங்கள் படிச்சிருந்தீங்க, அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் தரவாகும். உங்களுக்கு எதுவுமே தப்பாகாது. இன்கேஸ் எதாவது தப்பாச்சுனாலும் ஏன் தப்பாச்சு, அது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத ஈஸியாக இதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம புக் பேக்கில் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு மெத்தட் ஆஃப் ரீடிங் ஸ்டடியிங். இது ஒரு மெத்தட் ஆஃப் ப்ராக்டிஸிங். நம்ம மென்டலில் நம்ம பிரெயினுக்குள்ளார போய் மென்டல் கெப்பாசிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய பேர் ராம்னு வச்சுங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு ராம்னு சொல்லிட்டு பேர் டைப் அடிச்சுட்டு ஒரு கொஷினாக பார்த்து நீங்கள் ஆன்சர் ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வரணும். ஏ ஆப்ஷனோட ஆன்சர் மேலே இருக்குது பாருங்கள், பி ஆப்ஷன், சி ஆப்ஷன், டி ஆப்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு எதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுதோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் சி கிளிக் பண்ணிட்டுன்னு வச்சுங்க, செகண்ட் சம்லேயும் நான் சி கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்க, தேர்ட் சம்லேயும் நான் சி கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிய ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணிக்கிட்டே வாங்க. மொத்தம் 15 கொஷின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. 15 கொஷின்ஸ் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எதெல்லாம் நம்ம டிக் பண்ணது ரைட்டோ ராங்கோ செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்மிட் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்மிட்னு ப்ரெஸ் பண்ண உடனே வியூ ஸ்கோர்னு கேட்கும், இல்லைனா சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ். சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ்னால் இன்னொரு வாட்டி டெஸ்ட் எழுதுறது. வியூ ஸ்கோர்னால் எவ்வளோ மார்க் வந்ததுன்னு காட்டும். இப்போ நான் போட்டது எல்லாமே தப்பான ஆன்சர்ஸ். நான் ஃப்ளூக்கில் அடித்தேன் பாருங்கள். ஃப்ளூக்கிலலாம் அடித்தா நம்மளால் மார்க்லாம் எடுக்க முடியாது. தரவாக படித்து எடுத்தால் தான் மார்க் எடுக்க முடியும். அப்போ 0 மார்க்குன்னு காட்டுது பாருங்கள். ஏன் தப்பு, என்னென்ன தப்புன்றதையும் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மில் நான் டிக் அடித்தது ஃபஸ்ட்டு ஆப்ஷன்னு. அப்போது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன் தப்பாக டிக் அடித்தேன், சி ஆப்ஷன் தப்புன்னு காட்டுது பாருங்கள். அப்போது ஃபஸ்ட் சம்மில் நான் தப்பாக அடித்தது சி ஆப்ஷன், ஆனால் அதோடைய ரைட்டான ஆன்சர் என்னன்றதை காட்டுது பாருங்கள். கரெக்ட் ஆன்சர் வந்து டி அப்படின்னு சொல்லுது பாருங்கள். கரெக்ட் ஆன்சர் டி ஆப்ஷனா. அப்போ நம்ம புக்கை எடுத்து செக் பண்ணிக்கலாம், ரைட்டாக இருக்கா ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற புக் பேக்ஸ் எல்லாமே தரவாயிடும். அப்போ ஒரு 14க்கு ஒரு 10லேருந்து 11 மார்க் நம்ம கிரியேட்டட் இல்லாமல் புக் சம்ஸே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இதே மாதிரி கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் அல்லது ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லையோ நம்ம நல்ல மார்க் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.